வணக்கம். நம்ம இங்கிலீஷ் கிளாஸ்ல நவுன்ஸ் அத பார்த்து முடிச்சிட்டோம். அதாவது அது என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதோட எக்ஸாம்பிள்ஸ், அப்புறம் எக்ஸசைசஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். சரிங்களா? இன்னைக்கு இந்த நவுன்லயே இன்னொன்னு பார்க்க போறோம். என்னன்னா ப்ரோனவுன். ப்ரோனவுன் ப்ரோனவுன்னா இப்ப நவுன்னா உங்களுக்கு தெரியும், பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோனவுன் அப்படின்னா என்னது? ப்ரோனவுன்னா தமிழ்ல நம்ம படிப்போம் இல்லையா, பிரதி பெயர்ச்சொல். அப்படின்னா என்னன்னாக்கா, பெயர் சொல்லுக்கு பதில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. அததான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரதி பெயர் சொல் அப்படின்வாங்க. இங்க இந்த நவுனுக்கு பதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு, அததான் என்னன்னு சொல்றோம்னா ப்ரோனவுன். சரிங்களா? வேர்ட்ஸ் that are used in place of nouns. சரிங்களா? இப்ப நவுன் இருக்குன்னாக்கா, நவுன் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ப்ராப்பர் நவுன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சீதா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அந்த சீதா அப்படின்ற பேரை வேற ஒரு வேர்டால நம்ம அந்த அந்த வேர்டை, அந்த சீதான்ற நேம வேற ஒரு வேர்டால ரீப்ளேஸ் பண்ணுவோம். அந்த வேர்டுக்கு தான் என்னன்னா ப்ரோனவுன் அப்படின்னு பேர். சரிங்களா? அந்த ப்ரோனவுனுக்கு என்னென்ன இதோட கைண்ட்ஸ் என்னென்னா பர்சனல் ப்ரோனவுன்ஸ், பொசசிவ் டிட்டர்மினர்ஸ், பொசசிவ் ப்ரோனவுன்ஸ், demonstrative pronouns, interrogative pronouns, reflexive pronouns, indefinite pronouns, relative pronouns, compound relative pronouns, distributive pronouns, reciprocal pronouns. சரிங்களா? இத்தனை கைண்ட்ஸ் இருக்கு. நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா பர்சனல் ப்ரோனவுன்ஸ். இப்ப பர்சனல் ப்ரோனவுன்ஸ் அதெல்லாம் எதுலாம் பர்சனல் ப்ரோனவுன்ஸ் அப்படின்றத நான் இங்க ஒரு டேபிளா கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்ப வந்து இங்க வந்து பர்சன், அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இப்ப ஃபர்ஸ்ட் பர்சன் தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல, அதுதான் இது. சரிங்களா? தன்மை, முன்னிலை, படர்க்கை. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன்னா யாருன்னா நம்ம தான், ஐ. சரிங்களா? செகண்ட் பர்சன்னா நமக்கு முன்னாடி நிக்கிறவங்க, யூ. தேர்ட் பர்சன்னா நம்மளும் இல்லாம நமக்கு முன்னாடி நிக்கிறவங்களும் இல்லாம தேர்டா இருக்கக்கூடிய ஒருத்தங்களை பத்தி சொல்றது, மூணாவதா இருக்கக்கூடிய ஒருத்தங்களை பத்தி சொல்றது, அது தேர்ட் பர்சன். சரிங்களா? இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து சிங்குலர் ப்ளூரல் யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சிங்குலர் பாத்துடலாம். சிங்குலர்னா உங்களுக்கு தெரியும், ஒருத்தங்களை மட்டும் குறிக்கிறது. ப்ளூரல்னா ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிக்கிறது. சரிங்களா? இப்போ ஒன்றை மட்டும் குறிக்கும் பொழுது அந்த பர்சனல் ப்ரோனவுனை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் பாருங்க. இப்ப வந்து அதுலயே என்ன பண்றாங்கன்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட், அதாவது இது பொருள், இது செயற்பாட்டு பொருள் அப்படின்னு நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம். சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது. இப்ப வந்து இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் பர்சன்ல என்ன ப்ரோனவுன்னா ஐ. இந்த ஐ வந்து சப்ஜெக்ட்ல ஐயா வரும். அதுவே அந்த ஐ வந்து ஆப்ஜெக்டா வரும் பொழுது மீ அப்படின்னு மாறிடும். சரிங்களா? ஐ வந்து சப்ஜெக்ட்ல ஐயா வரும், அதுவே ஆப்ஜெக்ட்ல வரும்போது மீ அப்படின்னு மாறிடும். அடுத்தது செகண்ட் பர்சன். செகண்ட் பர்சன்ல பாத்தீங்கன்னா யூ. அது பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட்லயும் யூ தான் வரும், ஆப்ஜெக்ட்லயும் யூ தான் வரும். அடுத்த தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சன்ல பாத்தீங்கன்னாக்கா சப்ஜெக்ட்ல ஹி, ஷி, இட் இதெல்லாம் வரும். அதுவே ஆப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா ஹி வந்து ஹிம்மா மாறிடும், ஷி ஹர்ரா மாறிடும், இட்டு இட்டா தான் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா ப்ளூரல். இப்ப வந்து ஐ, யூ, ஹி, ஷி, இட் இதெல்லாமே சிங்குலர் ப்ரோனவுன். சரிங்களா? சிங்குலர் பர்சனல் ப்ரோனவுன்ஸ். அதுவே ப்ளூரல்ல வரும் பொழுது என்னன்னாக்கா வி, நாம், நாங்கள்லாம் சொல்றோம் இல்லையா, ஒன்றுக்கு மேற்பட்டது. அதே யூ. யூ பாத்தீங்கன்னா நீக்கும் யூ தான், நீங்கள் அப்படின்றதுக்கும் யூ தான். சரிங்களா? அதனால வந்து தமிழ்ல தான் மாறும், இங்கிலீஷ்ல யூ வந்து அப்படியே தான் வரும்.
அடுத்தது இந்த ஹீ ஷீ இட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே ப்ளூரல்ல வரும் பொழுது தே அப்படின்னு மாறும். சரிங்களா? இப்ப ஐ அது நான் அப்படின்றது ப்ளூரல்ல வரும்போது வியா மாறும். யூ வந்து அப்படியே தான் இருக்கும். ஹீ ஷீ இட் இதெல்லாமே ப்ளூரல்ல வரும்போது தேவா மாறிடும். சரிங்களா? இது வந்து ப்ளூரல்ல சப்ஜெக்ட்ல வரும் பொழுது. அதுவே இது ஆப்ஜெக்ட்ல வரும்போது வி என்னவா மாறும்னா அஸ். யூ வந்து எப்பவுமே யூ தான். அதனால யூவை பத்தி உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. தே என்னவா மாறும்னா தெம் அப்படின்னு மாறும். சரிங்களா? ஆப்ஜெக்ட்ல வரும் பொழுது சென்டென்ஸ் மேக் பண்ணும் பொழுது இன்னும் கிளியரா படிப்போம். இது நல்லா இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கேளுங்க, நான் இன்னும் கிளியரா சொல்றேன். அடுத்தது இந்த பர்சனல் ப்ரோனவுனுக்கு எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் என்ன படிச்சோம்? ஐ, யூ, ஹி, ஷி, இட், வி, தே இதெல்லாம் படிச்சோம் இல்லையா? இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க பாருங்க. ஐ ஆம் ரெடி, he is fortunate, she is a teacher, it is raining, we are coming, you are right, they are determined. சரிங்களா? இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஐ, ஹி, ஷி, இட், வி, தே, யூ இதெல்லாம் வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ்க்காக இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் இங்க கொடுத்துருக்கோம். அடுத்தது எக்ஸசைஸ். இப்போ வந்து நீங்க பர்சனல் ப்ரோனவுன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ வந்து இங்க எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன் 3 ஸ்லைட்ஸ்ல. ஸ்லைடு 1, ஸ்லைடு 2, ஸ்லைடு 3. சரிங்களா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த fill in the blanks இருக்கு இல்லையா, இப்ப வந்து இதுல எந்த பர்சனல் ப்ரோனவுன் வரும் அப்படின்றத கரெக்டா மென்ஷன் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? இந்த சென்டென்ஸை ஃபுல்லா நீங்க எழுதணும். நோட் புக்ல எழுதி இந்த பர்சனல் ப்ரோனவுன் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கலர் பென்ல எழுதி அண்டர்லைன் பண்ணுங்க. பண்ணி அது இது வந்து இந்த சென்டென்ஸ்ல இந்த இடத்துல எந்த பர்சனல் ப்ரோனவுன் கரெக்டா ஃபிட் ஆகுன்றதை எழுதி அனுப்புங்க. ஐ வருமா, யூ வருமா, ஹீ வருமா, ஷீ வருமா, இட்டு வருமா, வி வருமா, தே வருமா அப்படின்றத யோசிச்சு நீங்க எழுதணும். எப்பவுமே வந்து இந்த பர்சனல் ப்ரோனவுன் வந்து எதை ஒட்டி வரும்னா இதுக்கு முன்னாடி வரக்கூடிய சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் அங்க வரக்கூடிய சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் வரும். எப்பவுமே நீங்க வந்து இந்த ப்ரோனவுன் எழுதும் பொழுது கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்ன? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். சரிங்களா? இப்ப வந்து இது எல்லாமே செகண்ட் சென்டென்ஸா தான் இந்த இந்த இடத்துல ப்ரோனவுன் வரக்கூடியது எல்லாமே செகண்ட் சென்டென்சஸா தான் வந்திருக்குது. சரிங்களா? அப்ப நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல உள்ள சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். அதை பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும்? நீங்க உங்களுடைய ப்ரோனவுன் என்ன அப்படின்றத கரெக்டா மென்ஷன் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? இப்ப 3 ஸ்லைட்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் உள்ள வார்த்தைகள் நீங்க எழுதணும். இப்ப என்ன அசைன்மெண்ட் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரோனவுன்னா டெஃபனிஷன் அதை வந்து வாய்ஸ்ல சொல்லணும். சரிங்களா? அப்புறம் என்னென்ன கைண்ட்ஸ் இருக்கு அதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா? இதெல்லாமே நீங்க வந்து வாய்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. ரைட்டிங்ல என்ன பண்ணணும்னா இப்ப கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, ப்ரோனவுன் டெஃபனிஷன் கைண்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் அப்படியே டேபிள் அதெல்லாமே பார்த்து எழுதுங்க. நோட் புக்ல எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸ்க்கு வரும் பொழுது அந்த சென்டென்சஸ் எல்லாமே எழுதுங்க. அந்த ப்ரோனவுன் எதுவோ அதை வந்து கலர் பென்ல எழுதி அண்டர்லைன் பண்ணுங்க. அண்டர்லைன் பண்ணிட்டு முடிஞ்சா நீங்க அந்த சென்டென்சஸ் எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஒவ்வொரு சென்டென்ஸ் எழுதிட்டு அதுக்கு கீழே அதோட மீனிங் என்ன தமிழ்ல, அந்த சென்டென்ஸ் என்ன சொல்ல வருதுன்றதையும் தமிழ்லயும் எழுதுங்க. அப்படி எழுதும் பொழுது உங்களுக்கு ஒரு விஷயத்த பேசும் பொழுதோ இல்ல சென்டென்ஸ் நீங்க ஃப்ரேம் பண்ணும் பொழுதோ இதுல அந்த சென்டென்ஸ் வந்து வரக்கூடிய வார்த்தைகள் அந்த வெக்காபுலரி வேர்ட்ஸ் அதுல வரக்கூடிய சப்ஜெக்ட் வேர்ப் இதெல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? இப்படி ஒரு வார்த்தை வரும் பொழுது நம்ம என்ன மாதிரி இங்கிலீஷ்ல எழுதணும் பேசணும் அதுக்காக தான் இந்த டிரான்ஸ்லேஷனே சொல்றது. சரிங்களா? இப்ப என்ன என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இந்த அசைன்மெண்ட்ல நான் சொல்லிட்டேன். நீங்க ரொம்ப அழகா நீட்டா ப்ரெசென்ட் பண்ணி அனுப்புங்க. தேங்க்யூ ஸோ மச்.